உம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? நிச்சயமா நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா பைபிள் அழகாக நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வச்சா அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். வார்த்தைகள் படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் ஆவியானவர் பேசுகிற அந்த அன்பின் சொற்கள், அந்த தேவ வார்த்தையினுடைய சத்தங்கள் மிகுந்த ஆக்கப்பூர்ணமாக நம்மளை உருவாக்குகிறது. ஒருவேளை என் பிள்ளைங்க, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் போதுகிற மைக்கை பிடிச்சா கண்டிக்கிறாரு, திட்டுறாரு, இதை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்களே, அப்படி என்னை நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, இதோ வசனங்கள் உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவே எழும்ப. புரியுதுங்களா? உனக்கும் எனக்கு தேவன் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த யோபுடைய சம்பவம், இந்த வசனம் ரொம்ப லிங்க் ஆகும். என் மகனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா சித்திரவதம் பண்ணிக்கோ, ஆனால் அவன் உயிரை கொள்வதுக்கு, ஆத்மா கொள்வதுக்கு உனக்கு என்ன கிடையாது? ரைஸ் கிடையாது. இப்போ ஆவியானவர் தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணப்பட்டு என் பிள்ளைகளை உருவாக்கு, திட்டு, கண்டித்து, உணர்த்து, அவர்கள் என்ன பண்ண? சீர்படுத்து. அது நம்பிக்கை இருக்க மட்டும். அவங்க மாறிட்டாங்க, அவங்க மனமாற்றம் அடைந்துட்டாங்க, இனி அவங்களுடைய அந்த காரியத்தில் போக மாட்டாங்க என்கிற நம்பிக்கை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசப்பா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்மளை சிச்சிக்கிறார். ஏன்? அவருக்கேற்ற என் பிள்ளை மேலே இனிமேட்டு எந்த ஒரு சோதனைக்குள்ளும் எந்த ஒரு பாவத்துக்குள்ளும் விழ மாட்டான் என்கின்ற நம்பிக்கை வந்த பிறகு தான் என்ன பண்ணுறாருங்க? சோதனையிலிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு சாதனைக்குரியக்கூடிய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார் இல்லையா? அப்படி தானே? அப்போ இந்த வசனங்கள் நம்பிக்கை இருக்கும் மட்டும் எதுங்க? புரியுதுங்களா? இப்போ சில ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது எங்களை தான் திட்டுறாரு, எங்களை தான் கடிந்து கொள்ளுகிறாரு, எங்களை தான் பேசுகிறாருன்னா, நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முழுமையாக அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். உங்களை திட்டுவதனால அவங்களுக்கு என்ன பலன் இல்லையா? அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? நல்லா கவனிச்சு பாருங்கள். கொடுக்குறவங்களையும் அதே திட்டு தான், கொடுக்காதவங்களையும் திட்டுறாங்க நிறைய இது. உண்மையான ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க? யார் கொடுக்குறாங்க கொடுக்காம ஆகிட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தை அவங்கள என்ன பண்ண? சீர்படுத்தணும். கர்த்தருடைய வசனமானது அவர்களை பக்குவப்படுத்தணும். அதுதான் வீதம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவியை முக்காடு போடு அப்படின்னு சொல்கிறது கடிந்து கொள்ளுகிறார். அது நியாயமான கடிந்து கொள்ளுதல். ஆனால் அந்த கடிந்து கொள்வதில் தேவன் என்ன பண்ணுறாருங்க? அவர் கடிந்து கொள்வது வேற, மற்றவர்கள் கடிந்து கொள்வது வேற. அப்போ தேவ மனிதர்களோடு கூட தேவ வார்த்தை வந்து உன்னை கடிந்து கொள்ளும்போது வேற, தேவ மனிதனாக இல்லாதபடி சராசரியாக இருக்கும்போது உன்னை கடிந்து கொண்டு அவர் கேட்பார். வசனங்களோ வார்த்தைகளுக்கோ நீயும் நானும் இடையூறாக அதற்கு மாறான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதற்கு தேவன் என்ன பண்ணாருங்க? வைராக்கியம் உள்ளவராக நம்மை கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரும் பாவம் செய்த சிறியை நோக்கி தான் வந்தாங்க. அங்கே என்ன சொல்றாரு? எவன் ஒருவன் பாவம் செய்யல, அவ்வளோதான். அது ஒரு கடிந்து கொள்ளுதலாம். ஏதோ ஒன்று உணர்த்துறதுன்னா நீ கரெக்டா ஒன்று அவர் கடிந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த பேஸ் டு பேஸ் கடிந்து கொள்ளக்கூடிய கிருபை நம்முடைய தேவனிடத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நம்பிக்கை இருக்க மட்டும் உன் பிள்ளை திருந்துகிற வரைக்கும், உன் பிள்ளை மனமாற்றுகிற வரைக்கும் உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க? மாற்றிக்கொள்ளாதுங்க. வைராகமாக இருங்க, ஞானமாக இருங்க, தெளிவாக செயல்படுங்க. கர்த்தர் கூட இருந்து உங்கள் ஆத்துமாவை அவர் காத்து கொள்வாராக. ஆமென், ஆமென்.